ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் தவிக தலைவர் விஜய். போதிய ஆதரவு இல்லாததால் பெரும்பான்மை குறித்து ஆளுநருக்கு திருப்தி இல்லை என்று தகவல். திமுகவுடனான 20 ஆண்டு கால கூட்டணியை முறித்தது காங்கிரஸ். வகுப்புவாத சக்திகளிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் தவிக ஆட்சி அமைக்க ஆதரவு. திமுக கூட்டணியை முறித்த காங்கிரசுக்கு கட்சி நிர்வாகிகளே கடும் எதிர்ப்பு. சுயமரியாதையையும் அரசியல் அறமும் முக்கியம் என்று கூறி அடுத்தடுத்து விலகல். திமுக தலைமையில் ஆட்சி அமையும் என்று நம்பி வாக்களித்த மக்களுக்கு காங்கிரஸ் பச்சை துரோகம் செய்துள்ளதாக டி.ஆர். பாலு விமர்சனம். குறுக்கு வழியில் அதிகாரத்தை அடைய பாஜக எதை செய்கிறதோ அதையே காங்கிரஸ் தமிழ்நாட்டில் செய்திருப்பதாகவும் காட்டம். மும்மொழி கொள்கையை திணிக்கும் PM ஸ்ரீ திட்டத்தில் இணையுமாறு தமிழ்நாட்டை வலியுறுத்தும் ஒன்றிய அரசு. தமிழ்நாடு, மேற்கு வங்க தலைமை செயலாளர்களுக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர்கள் கடிதம். மும்மொழி கொள்கை மூலம் இந்தியை திணிக்கும் PM ஸ்ரீ திட்டம். புதிதாக அமையவுள்ள தவிக கூட்டணி அரசு என்ன முடிவெடுக்கப் போகிறது என்று எதிர்பார்ப்பு. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடன் கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திப்பு. பே. சண்முகம், பிரேமலதா, காதர் மொய்தீன், தமிமுன் அன்சாரி உள்ளிட்டோர் சந்தித்தனர். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடன் நடிகர் ரஜினிகாந்த் சந்திப்பு. வெற்றியின் போது மட்டுமின்றி இக்கட்டான சூழலிலும் உடனிருப்பேன் என்று உறுதி. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக MLA-க்கள் கூட்டம். தவிகவிற்கு ஆதரவு என்பது முற்றிலும் தவறான செய்தி என்று KP முனுசாமி விளக்கம். சென்னை அரும்பாக்கத்தில் பேரறிஞர் அண்ணா சிலையின் கையில் தவிக கொடி. தவிகவினரின் அத்துமீறலால் பரபரப்பு. திருவள்ளூர், திருவாரூர், அரியலூர் மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய மழை. தமிழ்நாட்டில் 7 நாட்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1840 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 1,12,400 ரூபாய்க்கு விற்பனை. மறைந்த திரைப்பட தயாரிப்பாளர் R.B. சௌத்ரி உடலுக்கு அரசியல் தலைவர்கள், திரை பிரபலங்கள் அஞ்சலி. நாளை காலை 10:30 மணிக்கு இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று அறிவிப்பு. நடிகை ஸ்ரீதேவியின் சொத்திற்கு உரிமை கோரி தாக்கல் செய்த வழக்கு நிராகரிப்பு. போனி கபூர் மற்றும் அவரது மகள்கள் தாக்கல் செய்த வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருமங்கலம் பூ மார்க்கெட்டில் பூக்கள் விலை சரிவால் வியாபாரிகள் வேதனை. குவியல் குவியலாக பூக்கள் குவிக்கப்பட்டு வெறிச்சோடிய சந்தை. மேற்கு வங்கத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான அறிவிக்கை வெளியீடு. மம்தா பானர்ஜி பதவி விலக மறுக்கும் நிலையில் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. போதிய பெரும்பான்மை இல்லாத நிலையில் ஆளுநரை நேரில் சந்தித்த தவிக தலைவர் ஜோசப் விஜய் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆனால் பதவியேற்பு விழாவிற்கு முன்பே பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் வலியுறுத்துவதால் ஜோசப் விஜய் பதவி ஏற்பதில் சிக்கல் எழுந்துள்ளது.
தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க 118 உறுப்பினர்கள் தேவை என்ற நிலையில் காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளித்தாலும் இன்னும் பெரும்பான்மைக்கு தேவையான போதிய எம்எல்ஏக்கள் இல்லை. இந்த சூழலில் ஆளுநர் மாளிகைக்கு சென்ற தவேக தலைவர் ஜோசப் விஜய் ஆளுநர் அர்லேகரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அப்போது தவேக மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தையும் ஆளுநரிடம் அவர் வழங்கினார். நாளை காலை 11:30 மணிக்கு சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதே சமயம் பெரும்பான்மைக்கு தேவையான 118 எம்எல்ஏக்கள் பட்டியலை பதவியேற்புக்கு முன்பே ஆளுநர் கேட்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் போதிய ஆதரவு இல்லாததால் ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுப்பாரா என்ற கேள்வியும், பதவியேற்பு விழா திட்டமிட்டபடி நடைபெறுமா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. இதனிடையே பதவியேற்பு விழாவுக்காக நேரு உள்விளையாட்டு அரங்கை சுத்தப்படுத்தும் பணிகளில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பலத்தை பெற தவேக போராடி வரும் நிலையில் அக்கட்சியுடன் கூட்டணி அமைப்பதாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. இதன் மூலம் திமுகவுடனான 20 ஆண்டு கால கூட்டணியை காங்கிரஸ் முறித்துக் கொண்டுள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. ஆனால் ஆட்சியமைக்க போதிய இடங்கள் இல்லாத நிலையில் 5 இடங்களை வென்ற காங்கிரஸ் கட்சி தவேகவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு பொறுப்பாளர் கிரீஷ் ஷோடங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தவேக தலைவர் ஜோசப் விஜய் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க காங்கிரஸ் கட்சியின் ஆதரவை முறைப்படி கோரியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதற்கு இணங்க தமிழக காங்கிரஸ் கமிட்டியும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சியும் தவேக ஆட்சி அமைப்பதற்கு முழு ஆதரவை வழங்க முடிவு செய்துள்ளதாக அதில் கூறியுள்ளார். இந்திய அரசியலமைப்பை நம்பாத வகுப்புவாத சக்திகளை தவேக விலக்கி வைக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் காங்கிரஸ் ஆதரவு அளித்துள்ளது. தவேக தமிழ்நாடு காங்கிரஸ் இடையேயான கூட்டணி தற்போதைய அரசாங்கத்தை அமைப்பதற்கு மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி அமைப்புகள், மக்களவை மற்றும் மாநிலங்களவை தேர்தல்களுக்கும் பொருந்தும் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு மக்களின், குறிப்பாக இளைஞர்களின் கனவுகளையும் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவோம் என்றும் தவேக தலைவர் விஜய் மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் கூட்டாக உறுதியளிப்பதாகவும் தமிழ்நாட்டுக்கான காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரீஷ் ஷோடங்கர் கூறியுள்ளார். கூட்டணி அறிவிப்பை அடுத்து சென்னை பனையூர் தவேக அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜயை கிரீஷ் ஷோடங்கர், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட நிர்வாகிகள் சந்தித்தனர். அப்போது காங்கிரசின் 5 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதம் விஜயிடம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கிரீஷ் ஷோடங்கர், தவேக அரசில் காங்கிரஸ் கட்சியும் அங்கம் வகிக்கும் என தெரிவித்தார். We will be the part of new government. We will not just support from outside. We will be taking a responsibility and we will be taking also the accountability of the new government. தவேகவுக்கு அளித்த ஆதரவின் மூலம் திமுகவுடனான 20 ஆண்டு கால கூட்டணி உறவை காங்கிரஸ் முறித்துக் கொண்டுள்ளது. இதனிடையே தவேகவுக்கு காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்துள்ளதற்கு அந்த கட்சியிலேயே எதிர்ப்பு எழுந்துள்ளது. காங்கிரஸ் மாணவரணி மாநில செயலாளர் தயானந்த் கார்த்திக், அகில இந்திய தொழில் வல்லுநர்கள் காங்கிரஸ் அமைப்பை சேர்ந்த பிரணீஷ் பாலாஜி உள்ளிட்ட நிர்வாகிகள் அடுத்தடுத்து விலகுவதால் அக்கட்சியினர் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக நேரடியாக போட்டியிட்ட தொகுதிகளில் அதிமுகவை விட அதிக தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 123 தொகுதிகளில் திமுகவும் அதிமுகவும் நேரடியாக போட்டியிட்டன. இதில் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, கோவை தெற்கு, ஆத்தூர், திண்டுக்கல், போடிநாயக்கனூர் உள்ளிட்ட 39 தொகுதிகளை திமுக கைப்பற்றியுள்ளது. சேப்பாக்கம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஆதி ராஜாராமை வீழ்த்தி உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்றார். கோவை தெற்கு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட செந்தில் பாலாஜி அதிமுகவின் அம்மன் கே அர்ஜுனனை வீழ்த்தியுள்ளார். இதேபோல எடப்பாடி, தொண்டாமுத்தூர், பாலக்கோடு, கலசப்பாக்கம் மற்றும் கரூர் உள்ளிட்ட 35 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்ட எடப்பாடி பழனிசாமி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்.
தொண்டாமுத்தூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் என்ஆர் கார்த்திகேயனை வீழ்த்தி அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வெற்றி பெற்றார். இதன் மூலம் திமுக அதிமுக நேரடியாக மோதிக்கொண்ட தொகுதிகளில் அதிமுகவை விட அதிக தொகுதிகளில் திமுகவே வெற்றி பெற்றுள்ளது. இதனிடையே திமுக அதிமுக நேரடியாக போட்டியிட்ட 123 தொகுதிகளில் 49 தொகுதிகளில் தாவேகா வெற்றி பெற்றுள்ளது. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினர். சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், பொருளாளர் எல்.கே. சுதீஷ் எம்பி ஆகியோர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினர். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொஹிதீன், மனிதநேய ஜனநாயக கட்சித் தலைவர் தமிமுன் அன்சாரி ஆகியோரும் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இன்றைய தினம் எங்கள் கூட்டணியுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பெறுவதற்காகவும் ஆறுதலை கூறுவதற்காகவும் சென்றோம். சவால் மிகுந்த தொகுதியை சாய்ச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி வாழ் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், மொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை ரொம்ப சோகமாக இருக்குது. எங்கள் கட்சியில் சவால் மிக்க ஒரு தொகுதியை தந்தீங்க, போட்டியிட்டோம். கூட்டணி கட்சியினருடைய திமுக தலைமையிலான கூட்டணி கட்சியினுடைய சிறப்பான உழைப்பினால் ஜெயிச்சிட்டோம். இப்போ மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் கட்சியில் ஒரு முடிவு எடுத்துருக்குறோம், நீங்கள் சட்டமன்றத்துக்கு போகணும். மக்களுடைய விருப்பம் அதுதான். எங்கள் கட்சிக்கு மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு நீங்கள் தான் அந்த தொகுதியை கொடுத்தீங்க. இப்போ உங்களுக்காக அந்த தொகுதியில் நான் ராஜினாமா பண்ணுறேன், நீங்கள் இந்த தொகுதியில் போட்டின்னு சொன்னேன். உடனே அப்படி சொன்ன உடனே முதல்வர் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டே கையை பிடிச்சார். இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் உள்ளே போகணும். மறுபடியும் நான் பேசுகிறதுக்கு வற்புறுத்துறதுக்கு சொன்னபோது கையை அழுத்தமாக பிடிச்சார். நீங்கள் போகணும், ஜெயிச்சு வந்துருக்கீங்க, இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லவே கூடாது, நீங்கள் அங்கே போய் நிறைய செய்யணும், பேசணும் அப்படின்னாரு. காலை அண்ணா அறிவாலயம் சென்ற ஓ பன்னீர்செல்வம் பின்னர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இல்லத்திற்கு சென்று அவரை சந்தித்து பேசினார். இதனிடையே மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்த நடிகர் ரஜினிகாந்த், வெற்றி பெறும் நேரத்தில் மட்டுமின்றி இக்கட்டான சூழ்நிலையிலும் தங்களுடன் இருப்பேன் என தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் உறுதியுடன் இருப்பதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொஹிதீன் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக உடனான தேர்தல் கூட்டணி அல்ல, கொள்கை கூட்டணி என்றும் அவர் கூறியுள்ளார். ஆனால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் நேற்று இருந்தது போல் இன்றும் இருக்கிறோம், இன்று இருப்பது போல் நாளையும் தொடர்வோம் என்பதில் எந்த சந்தேகம் யாருக்கும் இல்லை, எங்களுக்கும் இல்லை, நாட்டு மக்களுக்கும் இல்லை, யாருக்கும் கூடாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் கேரளாவில் காங்கிரஸ் கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் இடம்பெற்று 22 தொகுதிகளிலே வெற்றி பெற்று அங்கே அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய நிலைமை இருக்கிறது. காலையில் கேரளாவில் உள்ள முஸ்லீம் லீக் தலைவர்கள் இந்த நண்பர் வேணுகோபால் அவர்கள் பேசுவதையும் எங்களுக்கு சொன்னார்கள். ஆக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி முடிவெடுக்க போகிற ஒரு நிலையில் இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு உங்கள் முடிவு எப்படி இருக்கும் என்று கேட்டபோது அப்பொழுது நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கேரளாவில் காங்கிரஸ் கட்சியோடு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இடம்பெற்றிருக்கிறது, அமைச்சர்கள் இருக்கும், அது கேரளா அரசியல். ஆனால் தமிழ்நாடு அரசியல் என்பது இது தேர்தல் கூட்டணி கிடையாது, இது கொள்கை கூட்டணி. இந்த கொள்கை கூட்டணி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் நேற்று இருந்தது போல் இன்று இருக்கிறோம், இன்று இருப்பது போல் நாளையும் இருப்போம், என்றும் இருப்போம் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறேன். ஆட்சி அமைக்க போதிய பெரும்பான்மை கிடைக்காத தாவேகாவுக்கு அதிமுக ஆதரவு அளிக்கவில்லை என்று அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளரான கே.பி. முனுசாமி அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் நடந்த ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேகாவுக்கு அதிமுக ஆதரவு என்று வெளியாகும் செய்தி தவறான தகவல் என்றும் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதை போன்ற செய்திகளும் பிரேக் நியூஸும் வந்து கொண்டிருக்கிறது. அது முற்றிலும் தவறான ஒரு செய்தி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய இயக்கம்.
புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் காப்பாற்றப்பட்டு இன்று எங்களுடைய கழகத்தினுடைய போட்டுதலுக்குரிய பொதுச்செயலாளர் எடப்பாடியுடைய தலைமையிலே சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இயக்கம் எந்த சூழ்நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கப்படவில்லை என்பதை எங்களுடைய கழகத்தினுடைய போட்டுதலுக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய அனுமதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.